ஹாய்ப்பா. ஹாய். என்ன இன்னைக்கு லேட்டா? ஆமாம் ப்ரோ, உங்கள் சர்ச்சு பக்கத்தில் இருக்குது. ஓ, ஸோ சவுண்ட் அதிகமாக கேட்டுருச்சு, அதனால தான் மெதுவாக பார்த்துக்கலாமே. சரி சரி சரி. வாய்ஸ் வேறு அதிகமாக கேட்காதாங்க. ம். ஆமாம். நேற்று கருப்பு படம் பார்த்தியப்பா, எப்படி இருந்துச்சு? ஏன் நீ பார்க்கலையா? நான் பார்த்தேன், நான் பாதியில் தூங்கிட்டேன்ல. அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஆயிடுச்சு. சரிப்பா, அது நானும் பாதி வரைக்கும் பார்த்தேன். ஆனால் அது வந்துட்டு ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி இல்லையேப்பா. அது எப்படிப்பா ஒரு கடவுள் வந்து படத்துல லாஜிக் பார்த்துட்டு படத்துல ரியாலிட்டி பார்த்தா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். சோஷியலா நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் வேற மாதிரி இருக்கு. இது ஒரு ஜானர், அவ்வளவுதான். இதை என்ஜாய் பண்ணக்கூடிய ரியாலிட்டியா நம்ம பார்க்கணும்ட்டு அப்படி இருக்கு. என்ஜாய் பண்ணலாம் ஒரு தெய்வீக பார்வையில இருந்து நம்ம. இல்லைங்க, இப்போ வந்துட்டு இப்போ மாரி செல்வராஜ் படம் வந்துட்டு ஃபேண்டசியா இருக்காது, ரியாலிட்டியா கொண்டு வர மாதிரி. அவர் படம் வந்துட்டு அப்படி இருக்காது. ராம் சார் படம் ஃபேண்டசியா இருக்காது. வெற்றிமாறன் சார் படம் சொல்லவே தேவையில்ல, அதாவது ஒரு இமேஜினேஷனாவே இருக்கவே இருக்காது. 3 பேர் படம், இன்னொன்று ரஞ்சித் சார் படம். இவங்க எல்லாரோட படமுமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசி இல்லாம ஒரு ராவான சினிமாவா இருக்கும்லங்க. அப்போ ஒரு சினிமாங்கிறது அந்த மாதிரி தானங்க இருக்கணும், ஒரு வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துற மாதிரி தானங்க இருக்கணும். அது வந்துட்டு இவங்க எல்லாம் வந்ததுனால நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு படங்கள்லாம்? பாரதி ராஜா சார் படம் அது நீங்க பர்டிகுலர் டைரக்டர்ல தானே சொல்றீங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரே கண்ணோட்டத்துல தான் அந்த உலகத்துக்கு காமிக்கணும்லாம் கிடையாது. சிலது ஃபேண்டசியா இருக்கும். கார்ட்டூன்லாம் என்ன ரியாலிட்டியை காமிக்கிற ஷோவா? அப்படி இல்ல. அது வந்துட்டு ஒரு ஜானர், என்டர்டைன் பண்ணணும் மக்களை, அவ்வளவுதான். ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா கொண்டு வரணும். அந்த மாதிரி இதை பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு இதை எனக்கு ரியாலிட்டி கூட மேட்ச் பண்ணதுக்கும் எனக்கு ரொம்ப ஓகேவா இருக்கு. ஏன்னா மனுஷனால பண்ண முடியாது ஒரு ஒரு நிலைமையில வந்து மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியல, நீதியே கிடைக்கல, கடவுள் தான் வந்து காப்பாற்றணும்னு ஒரு கடைசி நம்பிக்கை இருக்குல்ல. கடைசி நம்பிக்கை கடவுளை தொடும் போது ஒரு வந்தா நல்லா இருக்கும். இப்போ கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார், அன்பேஷன் நான் கடவுள் இல்லைன்னு, சாரி தசாவதாரம் படத்துல நான் கடவுள் இல்லைங்கன்னு சொன்னேன், கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். அது மாதிரி அது இருந்தா மனுஷனால பண்ண முடியாதுன்ட்டு ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல கடவுளோட இருப்பு இருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் என்ன பண்றது, எல்லாமே நாம தான் முடியும். சரி சரி. அதாவது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே அது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமா அப்படிங்கும்போது ஓகேவா இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு கனெக்ட் ஆகலை மீன்ஸ் ஒரு சாதாரண எளிய மக்களோட வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கிறதுக்கு மக்கள்னு கிடையாது, யாரோட வாழ்க்கையிலயும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. நான் பார்க்கும்போதே அந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா, நம்ம ஊர்ல ஹைகோர்ட் மகாராஜான்ட்டு ஒரு சுடலை மடசாமி இருக்கு. அப்படின்னா ஆறுமுகமங்கலம்ன்ற ஒரு ஊர்ல ஹைகோர்ட் மகாராஜா, அதுங்க ஒரு பெரிய வாய்ப்புல ஆறுமுகமங்கலத்துல ஹைகோர்ட் மகாராஜாங்கிற சுடலை சாமி பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா, இது வச்சிருப்பாங்க, துப்பாக்கி வச்சிருப்பாங்க. இல்ல அது பேர் வந்தது ஹைகோர்ட்ல போயிட்டு நான் சொல்றேன் என்னன்னா, ஆறுமுகமங்கலத்துல அந்த சுடலை சாமி பக்கத்துல ஒரு பெரம்பு இருக்கும், இல்ல கருப்பு இந்த காவல் தெய்வங்க, எல்லா காவல் தெய்வம் சில கோயில் ஊர் எல்லையில இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி ஒருத்தர் இது துப்பாக்கி வச்சு நிக்கிறாரு இருக்கு. ஒருவேளை அதோட இது அதுக்கப்புறம் வந்ததா கூட இருக்கலாம். ஹைகோர்ட் மகாராஜாங்கிறவங்க ஏன் ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில நீதி கிடைக்கல, கோர்ட்டுக்கும் அங்க இங்கேயும் அலைஞ்சு நீதி கிடைக்கல, யாருமே சாட்சி சொல்ல வரல. அப்புறம் ஒரு சாமி போய் ஒரு மனுஷ ரூபத்துல அந்த மாதிரி நீதிபதி கிட்ட சாட்சி சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் ஹைகோர்ட் மகாராஜாங்கிற ஒரு நேம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க பீடம் எழுப்பி பெரம்பு, துப்பாக்கி, தொப்பி இதெல்லாம் வச்சிருக்கிறதா. ஆக்சுவலி நான் போகல, பட் போனவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் தெரிஞ்சுது. ஒரு பக்கம் நீதியே கிடைக்கல, ஒரு சில மக்களுக்கு நீதியே கிடைக்கல, அங்க வந்து சாமியே வந்து அதாவது ஒரு தீர்வே இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஒரு மக்களுக்கு ஒரு எளிய, இன்னொன்னு கடைசி நம்பிக்கையா இருக்கிற ஒரே விஷயம் கடவுள் தான். இன்னொன்னு அப்படி பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை, கடவுள்ன்ற ஒருத்தர் இருந்துட்டா நல்லா இருக்குமே எல்லாருக்குமே தோணுதுதான். கண்டிப்பா இருந்துட்டா நல்லா இருக்குமே, இல்லைங்கிறதா எனக்கு கோவமே. இவ்வளவு பேரு வந்துட்டு சாமியை கும்பிட்டு ஒரு நம்பிக்கையோட போறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம சொல்ல எப்படி சொல்றீங்க இல்லன்னு எப்படி சொல்றீங்க?
என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்ல முடியும். சரி இப்போ சமூகத்தோட பார்வையில வந்துட்டு இருக்கு இல்லன்னு ரெண்டு இருக்கு. சரி அது என்னோட பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னோட பார்வையில நீங்க எதை வச்சு சாமி இல்லங்கிறீங்க? நீங்க நான் அது கூட சண்டை போடலாம் வரல. சரி ஜஸ்ட் என்னோட நம்பிக்கை. எனக்கு எப்படி சொல்ல, நான் சாமியை வழிபட மாட்டேன்லாம் கிடையாது. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வழிபட்டுக்கிறேன். ஏன்னா நான் என்னோட மூதாதையர்களாக தான் பார்க்குறேன். கருப்பசாமியாக இருக்கட்டும், சுடலமாடனாக இருக்கட்டும், இசைக்கியம்மன், மாரியம்மன், தென் மாவட்டங்களில் நிறைய சாமிகள் இருக்குது. அதை நான் வணங்குறவன் தான். நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு பர்சனலாகவே கடவுள் நம்பிக்கை எல்லாம் நான் வழிபடுறத முடியும். வாட் அபௌட் யூ? எனக்கு நம்பிக்கை வந்துட்டு எப்படின்னா, ஒரு சில தெய்வங்களை மட்டும் வந்துட்டு உயர்த்தியும், ஒரு சில தெய்வங்களை வந்துட்டு பெருசா அவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையும், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு அதுல அதுல வந்துட்டு எனக்கு மன வருத்தம் இருக்கு. ஒரு சில தெய்வங்களை அவ்வளவுதான். கடவுள்ன்றது என்னது, ஒரு அப்பாற்பட்ட சக்தின்னு நம்புறாங்க. அது கொஞ்சம் தெளிவானவங்க நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எந்த விஷயத்த நம்புறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவானவங்க சொல்றாங்க. மற்றபடி வந்துட்டு ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கம், ஒரு சாதாரண மக்கள் வந்துட்டு மனசுல எப்படி இருக்குன்னா, கடவுள் அவர் வந்துட்டு ஒருத்தர், அவரை வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை காப்பாத்துவாரு. அந்த மாதிரி ஒரு எளிய மக்களுக்கு இதுதான் வந்துட்டு கடவுள். நம்பிக்கைன்றது இவ்வளவுதான். நம்பிக்கைன்றது தெளிவா இருக்கவங்களுக்கு நம்பிக்கை. மற்றபடி மற்றவங்க எல்லாத்துக்குமே அது வந்துட்டு கடவுள்ன்ற பார்வை தான். எனக்கு என்னன்னா, ஒரு சில தெய்வங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உயர்த்தியும் அவங்க வந்து ஏதோ பணக்கார தெய்வங்க மாதிரி கொண்டு வராங்க. அதான் நீங்க சொல்றீங்க. அதான் சில தெய்வங்களை ரொம்ப பிரைஸ் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா பணக்கார. அப்ப மக்கள்ல மட்டும் ஏழை பணக்காரன்னு பிரிக்கிறது இல்ல இவங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஊருக்கு வெளியில இல்ல ஊருக்குள்ள வச்சிருக்கிற சாமி வந்துட்டு கேப்பார் இல்லாம இருக்கும். கரெக்ட். சும்மா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு விளக்கேத்துவாங்க, ஒரு சூடன் பத்த வைப்பாங்க. ஆமா. இன்னும் சொல்ல போனா பெரிய திருவிழாக்கள் நடக்கும்போது அந்த கோயில்ல சாமி கும்பிடுறவள்ள ஒருத்தர் தான் என்னவா இருப்பாரு, அங்க வந்துட்டு பூஜை பண்ற ஒரு ஆளாவே இருப்பாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பணக்கார தெய்வங்கள்னே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த நேம்லயே முரண்பாடு இருக்கு. அவங்க கடவுள், இது வந்து தெய்வங்கள். கிராமத்துல கருப்பசாமி, சுடலமாட சாமி, இசைக்கியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன் இதெல்லாம் வந்துட்டு தெய்வங்கள். சரி. மத்த நீங்க நேம்லாம் வேண்டாம், மத்தபடி எல்லாமே கடவுள். தெய்வங்கள்லாம் முன்னாடி நமக்கு. இன்னொன்னு ஏன் வந்துட்டு நான் அவங்களை பணக்கார கடவுள்னு சொல்றேன் அப்படின்னா, இவங்களை போய் பாக்குறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏங்க, 20 ரூபா பாப்கார்ன்னு ஒண்ணு இருக்கு, 50 ரூபா பாப்கார்ன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எது வந்துட்டு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும்? 50 ரூபா பாப்கார்ன். அதுலயே குவாலிட்டி நீங்க கூடுதலா இருந்தாதான் அது அதிகமா இருக்கும். காமிக்கவே இல்லை உங்கள்ட்ட. ஆனா உங்க மனசுல எப்படி இருக்கு, அதுதான் அதிகமா இருக்குன்னு ஒரு இருக்குல்ல. அதே மாதிரி காசு செலவு பண்ணி ரொம்ப பூஜைகள்லாம் பண்ணி இருக்கிற கடவுள் தான் என்னவா இருக்கும், நிறைய சக்தி வாய்ந்த கடவுளா இருப்பாங்க. அப்படி இருக்கும். மக்களோட மென்டாலிட்டி இதுதான். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு போறது வந்துட்டு நீங்க சொல்ற பணக்கார கடவுள், ஏழை கடவுள் பக்கத்துல இருக்கிற அப்படி நான் பாக்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஒரு ப்ராப்பரான கோயில் அமைஞ்சிருக்காது, ஒரு சுத்தி கூட இருக்காது, வெயில்ல காயும் மழையில நனையும். ஆமா, இது நம்ம தெய்வம். ஒரு மெயின்டெனன்ஸா இல்லாம இருக்கிற கடவுள். ஆக்சுவலா இன்னொன்னு, இந்த தெய்வங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்மளோட முன்னோர்களா பார்க்கப்படுறோம். குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும், குலதெய்வம் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாவும் இல்ல வந்துட்டு அதுல வந்துட்டு குடும்ப வாரியா வந்துட்டு பூசாரிகளும் ப்ராப்பரா அப்படிலாம் இருந்ததா வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியல. அதாவது அந்த தெய்வத்தை வழிபடுற அந்த தெய்வத்தோட வம்சாவளியில இருக்கவங்க யாராவது ஒருத்தரை வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு கோயிலை பாத்துக்கப்பா, இல்ல நீ வந்துட்டு பூஜைகளை பண்ணு இப்படின்னு அவங்களுக்குள்ளாரையே யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, இல்ல அவங்க குடும்பங்கள்லயே வந்துட்டு பாரம்பரியமாவே அவங்க பையனுக்கு அப்புறம் அடுத்த பையன் அப்படின்னு வர மாதிரி, ஆமா, சந்ததி வாரியா வந்துட்டு அந்த குறுநில தெய்வங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ற மாதிரி இருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த பணக்கார தெய்வங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தரை வந்துட்டு நியமிச்சு, அந்த வரவு செலவை பாக்குறதுக்கு இன்னொருத்தரை நியமிச்சு, அந்த கோயிலை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தரை நியமிச்சு,
இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு ஏங்க, கூட அதை வந்துட்டு விடுங்க. நீங்க உள்ள இருக்கிறவங்க வெளில இருக்கிற மக்கள் உள்ள போக முடியுமா பாக்குறீங்களா? அதான் தப்பு சொல்லுவாரு. அந்த இதுக்குள்ள நான் வரல. காசு கொடுத்து போறவங்க வேற, காசு கொடுக்காம சாதாரண நிலையில போறவங்க வேற. கடவுள் வந்துட்டு காசு கொடுக்கறவங்கள வந்துட்டு பெருசா அவங்க நினைக்கும் அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம இது அப்புறம் பேசுவோம். சரி, நீங்க கருப்புங்கிற கடவுளை எப்படி பாக்குறீங்க? கருப்புங்கிற சாமி வந்துட்டு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு காவலுக்கு நிக்கிற ஒரு ஒரு மனித பிறவிதான். அது வந்துட்டு தெய்வமா ஆகிருக்கிறது எப்படி அப்படின்றது எனக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனா ஒரு மனுஷன் தான் வந்துட்டு ஊரை காக்குறதுக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நான் படிச்சதை வச்சு சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மதுரை வீரசாமி உங்களுக்கு தெரியும்? மதுரை வீரன் சாமி. இல்ல, எனக்கு கருப்பு சாமி தான் தெரியும். மதுரை வீரன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? மதுரை வீரன் ஒரு சாமி இருக்கு. சரி. அந்த சாமி வந்துட்டு இப்போல இருந்து ஒரு 100 வருஷம் இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமே வந்துட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு பெண் மேல ஒரு பொண்ணை நேசிச்சிருக்காங்க. 2 பேரும் மனசார நேசிச்சிருக்காங்க. பட் வந்துட்டு அந்த சமூகத்துக்கு இடையில சில பல முரண்பாடுகள் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்துட்டு உலகத்துல இல்லாம ஆக்கிட்டாங்க. அதுதான் வந்துட்டு மதுரை வீரன் சாமி படிச்ச வரைக்கும் நான் சொல்றேன். அப்படிதான் வந்துட்டு கருப்பசாமி சொல்றேன் நான் பாக்குறேன். மாரி செல்வ சார் படம், கர்ணன் படம், கர்ணன் படத்துல தனுஷ் சாரோட ஒரு தங்கச்சியா இசக்கியம்மன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சாமி பேர் தெரியல எனக்கு. ஆனா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு தெய்வமா வந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு முகமூடி அணிஞ்சு தென் மாவட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க, இல்லை இன்னும் ஆயிட்டு உடம்பு சரியில்லாம இன்னும் ஆயிட்டுன்னா தென் மாவட்டங்கள்ல என்ன வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு மூலையில கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த மூலையில ஒரு பெட்டி வச்சு அதுல வந்து ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்கள்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த பொருட்கள்லாம் வச்சு அந்த பெட்டியில வச்சு ஒரு வருஷமா அதுக்கு பூஜை பண்ணி இப்போ தீபாவளிக்கோ அடுத்த நாளோ வந்துட்டு பிரிச்சு மறுபடியும் அதே மாதிரி அது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். இது தென் மாவட்டங்கள், அதாவது இறந்தவங்களை வந்துட்டு வணங்குற. ஆமா, அதுக்கு பேரு கன்னிசாமி. அந்த இதுதான் வந்துட்டு திருமணமாகிறதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொசீஜரா இல்ல அதுக்கு இறந்த? ஆமா, கன்னிசாமி இங்க கன்னி பெட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஏன்னா அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு பெட்டி வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு பெட்டி கிடையாது. இப்போ கடவுள் ரீதியா வந்து இறந்தவங்களுக்கோ இல்ல ஒரு காவல் இருந்து ஊர்ல ஒரு பெரிய பெரிய நல்லதுல கலந்துக்கிட்டு அதுல இறந்தவங்களுக்கோ முன்னாடி ஒரு குத்துக்கள் வச்சு பீடம் வச்சு, ஆக்சுவலி சொல்ல போனா சிலையும் வெடிக்கிற இதே தமிழர்கள் கிடையாது. குத்துக்கள் நாட்டுறது தான் நடுகள்னு சொல்லுவாங்க, அதை கடவுளா வணங்குறது. அப்படி வந்த ஒரு இதுதான் வந்துட்டு கன்னிப்பெட்டி. அது தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக அப்படி வந்துடுறது தான். கருப்பசாமி எனக்கு பர்சனலாகவே வந்துட்டு இது எப்படி பார்க்குறேன்னா, இது ஃபேண்டசி தான் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா வந்துட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், தெரிஞ்சு அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அப்போ நீங்க கடவுள் கண்ணை குத்திரணும் தான் தப்பு செய்றீங்க அப்படிம்பாரு. எனக்கு பிடிச்ச போர்ஷன்ல அது ஒண்ணு. கடவுள் கண்ணை குத்தினா எங்க முக்காவாசி பேரு ஒரு பயத்தினால மட்டும் தான் தப்பு செய்யாம இருக்கும். இப்ப எனக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா நான் கடவுள் ஏதாவது செஞ்சிருமோங்கிறதான் அது கட்டுக்கப்பாவே இருக்க வேண்டியது. என்னோட இதுக்கு பயந்து, என்னோட மனசுக்கு பயந்தோ இல்லை ஒரு என்னோட சுய ஒழுக்கத்துக்கோ நான் ஒரு சர்க்கிளை வச்சு நான் இதை மீற மாட்டேன் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதுதான் அந்த மாதிரி பார்க்குறேன். எல்லாருமே இப்படி சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்தா யாருக்குமே இங்கே கடவுள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.